Hi friends, welcome to Up and Down Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு பூரி ரெசிபி தான். அது ஆஸ் யூஷுவல் உள்ள பூரி இல்லாமல் நம்ம சோளா பூரி, அதுதான் சோளா பூரி தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். நீங்கள் நிறைய இடங்களில் சாப்பிட்ருப்பீங்க சோளா பூரி. அந்த சோளா பூரி தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். ஒரு 2 கப் அளவு நம்ம மைதா மாவு எடுத்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் ரவை, நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் சர்க்கரை அதாவது ஜீனி 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அப்புறம் அதாவது 1/4 ஸ்பூன் அளவு சோடா உப்பு, 1 ஸ்பூன் அளவு உப்பு, சாதாரணமான சால்ட்டு. அடுத்தது ஒரு 1/4 கப் அளவு தயிர். அதுக்கப்புறம் நம்ம இதில் பெசறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம பெசறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் சோளா பூரி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் அகைன் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். 2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் ஜீனி, 1/4 ஸ்பூன் சோடாப்பூ, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு தண்ணீர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சோளா பூரி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க சோளா பூரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனில் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய நிறைவுரைகளில் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சோளா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோளா பூரி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டோம். அதில் இப்போ நம்ம 2 கப் அளவு மைதா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை எடுத்து வச்சுருந்தோம், அதையுமே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம 1 பை 1 ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் ஜீனி, அதை இப்போ இதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோடாப்பூ. சோடாப்பூ நிறையா போட்டக்கூடாது, அது உப்பி வர்றதுக்காக தான் இந்த சோடாப்பூவை போடுறது. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் சோடாப்பூ, அதையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, அதையும் இப்போ இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கெட்டி தயிர் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருந்தோம், அதை இப்போ இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி விட போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக கையில் பெசரிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி வந்து மீடியமாக ஊற்றிக்கோங்க. எப்போவும் நம்ம பூரி போடுறதுக்கு உள்ள பதத்தை காட்டிலும் கொஞ்சம் சாஃப்டாகவே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸான அந்த மாவு கிடைக்கிறதுக்கான அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே பிசறி விடுங்க. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சிங் பவுலில் நல்லாவே
ஒரு பெரிய டஃபா உருட்டி வச்சிட்டோம். ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஈர துணி, அது ட்ரையான துணி இல்லை, கொஞ்சம் தண்ணியில் நினச்சி ஈர துணி. ஏன்னா அந்த காற்று போய் அந்த மாவு வந்து கடினமாயிரும், கொஞ்சம் ஹார்ட்னஸ் கிடைக்கும். அதனால் ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு தேய்க்க வராது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ அதனால் ஈர துணியை தண்ணியில் நினச்சிட்டு ஈர துணியை நம்ம அதில் போட்டு மூடி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து அப்படியே ஒரு 2 மணி நேரம் இருக்கணும். 2 மணி நேரம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் இதை அப்படியே நாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நாம் உருண்டைகளாக ஊட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா அதை ஊற வச்சுட்டோம், அப்படியே விட்டுட்டோம், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே போட்டிருக்க அந்த ஈர துணியை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நாம் ஈக்குவல் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எப்பவும் பூரிக்கு போடுறத விட இது நமக்கு சோளா பூரி வந்து நல்லா பெருசாக இருக்கும்னால பெரிய உருண்டைகளாக நாம் உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வச்சுருந்தோம், மாவு ஊற வச்சுருந்தோம். அதை வந்து இப்போது எடுத்து ஒரு 5 உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோம். ஓரளவுக்கு பெரிய உருண்டையாகவே உருட்டியிருக்கோம். நமக்கு பூரி சோளா பூரிங்கிறதுனால, பெரிய பூரிங்கிறதுனால நம்ம ஒரு 5 உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது இதை வந்து நம்ம இப்போது தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துட்டோம். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள். அதில் நல்லா ஆயிலை தடவி வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த தேய்க்கிற கட்டையினா நல்லா ஆயிலை தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்து இப்போ இதில் வச்சு தேய்க்க போகிறோம். தேய்க்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு மெல்லிசாக தேய்ச்சா போதும். ரொம்ப அதாவது லேசாக தேய்ச்சா போதும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த சோளா பூரி அந்த உப்பி வரும். சப்பாத்திக்கு நம்ம மெல்லிசாக தேய்ப்போம், பூரிக்கு கொஞ்சம் ஹார்டாக அதாவது தடிமனாக தேய்ப்போம். நம்ம எப்போவும் தேய்க்கிற பூரிக்கு தடிமனை விட இது இன்னும் கொஞ்சம் தடிமனாகவே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது, அப்போ தான் நமக்கு அது அழகாக உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ திக்னஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, கடாயும் நல்லா சூடாக இருக்குது, எண்ணெயுமே ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த சோளா பொரிக்கு அதை இப்போ போடணும். எண்ணெய் நமக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பூரினா ஈஸியாக போட்டுடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடணும். பாருங்கள், அழகாக நமக்கு உப்பி வருது. கொஞ்சம் அந்த ஆயில் சைடில் உள்ள ஆயிலெலாம் எடுத்து அந்த பூரி மேலே அப்படியே ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டிங்கன்னா நமக்கு உப்பி வரும் நல்லாவே. பாருங்கள், நல்லா உப்பி வருது நமக்கு. ஸோ நமக்கு நல்ல பெரிய பூரியாகவும் நமக்கு கிடைக்கிது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே 2 பக்கமும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லாவே உப்பி வந்திருக்கு. இப்போ அதை நாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே சோளா பூரி நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது 6 நாளுமே உடையாது, ஏன்னா நம்ம அந்த தயிர் ரவை எல்லாம் சேர்ந்துருக்கனால 6 நாளுமே உடையாது. கொஞ்சம் பாருங்கள், அப்படியே வெடிச்சிருந்தாலும் அந்த உடையாமல் அந்த நார் மாதிரி, அதாவது நூலிலை மாதிரி நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இது அதனால தான் நான் 6 நாளும் உடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும், அந்த தயிர் நம்ம கெட்டி தயிர் சேர்த்ததுனால. ஸோ பாருங்கள், சூப்பரான சோளா பூரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு நமக்கு சன்னா மசாலா, கொண்டைக்கடலை கிரேவி சன்னா மசாலா நம்ம செஞ்சுக்கலாம். நான் அதுக்கு அந்த சன்னா மசாலா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் சேர்த்து பார்த்து 2யுமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.